உலக நாடுகளில் நடந்த அரசியலை நம்ம எடுத்து பேசினோம்னா ஏதாவது ஒரு சம்பவம் அந்தந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இருக்கும். அந்த மாதிரி இந்திய அளவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கின ஒரு சம்பவமா திரு விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்த கரூர் சம்பவம் அமைந்திருக்கிறது. அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன்பு, கரூர் சம்பவத்துக்கு பின்பு என்று தமிழ்நாட்டு அரசியலை பிரிக்கலாம். இது அகில இந்திய அளவில் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன அப்படிங்கிறதையும் விலாவாரிய பார்க்கலாம். அப்படி மாற்றம் ஏற்படுகிற பட்சத்தில் அது விஜய் பிஜேபி கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போகுமா? அப்படி போனால் அது வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி விலாவாரியா பார்க்கலாம். திரு விஜய் அவர்கள் 6 கூட்டங்களில் பேசியிருக்காரு. மாநாடு, மற்றபடி திருச்சி, பெரம்பலூர், நாகப்பட்டினம், இப்போ கடைசி கரூர் வரைக்கும் மக்களுடைய எழுச்சி அவருக்கு ஆதரவாக இருக்கிறது. மற்ற கட்சிகளை விட, திமுகவை விட, அதிமுகவை விட மக்கள் தன்னெழுச்சியாக, அதாவது பணம் கொடுக்காம எதுவுமே அவங்களுக்கு செய்யாம அவங்களாவே வந்துட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த மக்கள் எழுச்சி எல்லா கட்சிகளுக்குமே தெரிந்தது. அந்த எழுச்சி தான் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அது ஒரு மரணமாகவும் போயிருச்சு. அதை பயன்படுத்தி சில பேர் அரசியலும் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்த 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 நிகழ்வு விஜய் அவர்கள் ஒரு மாஸ் லீடர் ஆயிட்டார். அது இந்த 6 கூட்டம் சொல்லிடுச்சு. அவர் ப்ரூவ் பண்ணிட்டார், மக்கள் ஆதரவு எனக்கு இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ என்ன அப்படின்னா, இந்த சம்பவத்துக்கு பிறகு அவரை எல்லாரும் கார்னர் பண்ணாங்க. விஜய் அவர்களை கார்னர் பண்ணும்போது புது கட்சி புதுசாக அரசியலுக்கு வராரு. அதிகாரத்தில் உள்ளவங்க யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தால் தான் அந்த கட்சி தைரியமாக களத்தில் குதிக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ பிஜேபியோட தலைவர்கள் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அது அரசியல் நோக்கத்துக்காக இருந்தாங்களோ இல்லை யதார்த்தமாக நியாயத்தை பற்றி பேசினாங்க அப்படிங்கிறது நம்ம 2 விஷயமா பார்த்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ ஒரு தெம்பு இருக்கு அந்த கட்சிகளுக்கும், அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும். சரி, ஓகே, பிஜேபி சப்போர்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்குது. எடப்பாடி கூட சப்போர்ட்டாக தான் பேசினார். அப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் பிஜேபியும் திட்டினாரு, திமுக கூட்டணியும் திட்டினாரு, அதிமுகவையும் விமர்சனம் செஞ்சாரு கூட்டங்களில். இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னும் அவர் எந்த கூட்டணி என்ன அப்படிங்கிறது இன்னும் அவர் சொல்லலை. பட் இவ்வாறு அமைந்தால் ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் சொல்றது, இப்போ பிஜேபி மத்திய குழுவை அனுப்புனதுக்கு அப்புறம் தான் விஜய் அவருடைய மீது நடவடிக்கை எடுக்கிறதுல கொஞ்சம் தமிழ்நாடு அரசு தயங்குறது. இல்லைன்னா விஜய் அவர்களோட கைது பண்ண வேண்டிய சூழல் கூட வந்திருக்கும். அப்போ மத்திய அரசு ஒரு விஷயத்துல ஸ்டாண்ட் எடுக்கு, விஜய் அவர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல. மக்களும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. இப்போ என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் பிஜேபியோட கூட்டணிக்கு போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் அரசியல் மாற்றம்ங்கிறது, அதாவது சொன்னேன், கரூருக்கு முன்பு கரூருக்கு பின்பு அப்படின்றது. பெரிய பெரிய தலைவர்கள் அரசியல் மாற்றமே, மனசு மாற்றமே அரசியலில் நடந்த மிகப்பெரிய சம்பவங்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி நேதாஜியோட ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்தார். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தார். அவர் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தது காங்கிரஸ். அவர் விலகினதுக்கு அப்புறம் ஃபார்வர்ட் பிளாக்ல நின்று தென் மாவட்டங்களுக்குள்ள காங்கிரஸை தோற்கடிச்சாங்க. அப்போ எப்படியாவது முத்துராமலிங்க தேவரை ஏதாவது சிக்கல்ல மாட்டி விட்டு மக்கள்கிட்ட கெட்ட பேரை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மானுவேல் கொலை வழக்கில் இவரை சம்மந்தம் இல்லாமல் இணைச்சி விட்டாங்க. அப்போ எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் போயிட்டு இருக்கு. அப்போ அழுத்தம் காரணமாக அவர் கைது பண்ணிட்டாங்க. கடைசியில் அந்த கொலைக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று விடுதலை ஆயிட்டார். அப்போ முத்துராமலிங்க தேவர் என்ன முடிவு பண்றாரு, நான் எந்த குற்றமும் செய்யாத என்னை, நான் ஜனநாயகப்படி ஒரு தேசிய தலைவனாக, நான் மக்கள் சக்தியோடு நேர்மையான முறையில் அரசியல் செய்தவனை இப்படி ஒரு வழக்கில் போய் மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி, எந்த காங்கிரஸ் அரசு என்னை இந்த வழக்கில் கெட்டவர் உண்டாக்க சதி செய்ததோ அந்த காங்கிரஸை அழித்தே தீர்வுன்னு சொல்லி உக்கிரமா இறங்கினார் அரசியல்ல. காங்கிரஸை அழிச்சே தீர்த்தார். காமராஜர் டெபாசிட்டி இழந்தார். அமைச்சர்கள்லாம் ஓடினாங்க, மக்களே வெளியில வர முடியல, மக்கள்கிட்ட அமைச்சர்கள். அப்படிப்பட்ட ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தினார் முத்துராமலிங்க தேவர். இதுதான் முதல்ல அந்த அரசியல் மாற்றம் அப்படிங்கிற சுதந்திரம் இந்தியாவுக்கு அது சுதந்திரம் பெற்ற பிறகு
ஒரு தலைவன் ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் பெரிய எழுச்சியை உருவாக்கி சபதம் எடுத்து களத்தில் இறங்குறாருன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் காங்கிரஸை ஒழிச்சாரு, என் மேல பொய் கேஸா போடுறீங்க அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு அப்படியே வந்தீங்கன்னா திமுகவில் எம்ஜிஆர் அவர் ஏதோ கணக்கு கேட்டதா கட்சியை விட்டு நீக்கினதா சொன்னாங்க. நான் பொருளாளர், நான் கணக்கு கேட்குற எனக்கு உரிமை இருக்கு, நான் அந்த கட்சிக்கு உழைச்சிருக்கேன், என்ன எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை திமுகவோட தீய சக்தி என்று அறிவித்து திமுகவுக்கு எதிராக கள இறங்கினார் எம்ஜிஆர். அவருக்கு அந்த சம்பவம் நடந்தது. அவர் முதல்ல வரும்போது பல எதிர்ப்புகள் எம்ஜிஆருக்கு. திண்டுக்கல் கூட்டத்தில் அவர் பிரச்சாரம், அது இடைத்தேர்தல், அதில் பாராளுமன்ற தொகுதி மாயத்தேவர் நிற்கிறாரு. அங்கே எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு போனால் அந்த கட்சியை ஜெயிச்சிரும், மக்கள் கூட்டம் அலமோதும், நமக்கு அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லி அவரை ரவுடிகளால் வச்சு அடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. இது நான் வரலாறுல அவர் சரித்திரத்தில் படிச்சிருக்கிறேன். அப்போது மாறு வேஷத்தில் காரு விட்டு காரு ஊர் விட்டு ஊர் தாண்டி போய் திண்டுக்கல் கூட்டத்தில் கலந்துருக்காரு எம்ஜிஆர். அப்படிப்பட்ட மிகப்பெரிய நெருக்கடியை எம்ஜிஆருக்கு ஆளும் தரப்பு அப்போது கொடுத்துருக்குது. அதை மீறித்தான் எம்ஜிஆர் உடைச்சிட்டு வந்தார். காரணம், மக்கள் சப்போர்ட் இருந்தது, அதே நேரம் மத்திய சர்க்கார் சப்போர்ட்டும் இருந்தது. மத்தியில் உள்ள வலு இருக்கணும். பசுமன் முத்துராமலிங்கத்தவருக்கு அது இருந்தது. மத்திய தேசிய தலைவர், மத்திய அளவில் பெரும் தலைவரோட லிங்க் இருந்தது. நேதாஜியோட சிஷியருங்கிற முறையில், அவருக்கு நெருங்கிய தலைவருங்கிற முறையில் அவருக்கு மத்தியில் நிறைய சப்போர்ட் உண்டு. அவருக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி எம்ஜிஆருக்கும் இருந்தது, மக்கள் மத்தியிலையும் சரி. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் இறந்துட்டாரு. அப்போ எம்ஜிஆர் அதுக்கும் ஜெயலலிதா அம்மையார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சபை ஊர்வலத்தில் நடக்கும்போது வேனில் ஏறக்கூடாது தள்ளி விட்டு அசிங்கப்படுத்தினது அந்த கட்சியிலுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனை. சட்டசபையில் சேலையை இழுத்து அவமானப்படுத்தியது. அப்போ ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்க, இதே சட்டசபையில் நான் முதலமைச்சராகத்தான் திரும்பி வருவேன் சபதம் எடுத்து அதே மாதிரி முதலமைச்சராக சாதிச்சு காட்டாங்க. அப்போ அந்த சம்பவங்கள் ஒரு தலைவனுடைய கோபத்தையே மாற்றி, அரசியலுடைய அந்த சாஃப்ட் ஹாரரை மாற்றி இருங்கையா அப்படின்னு சொல்லி பெரும் புரட்சியை மாற்றக்கூடிய சூழலை தமிழ்நாட்டு அரசியல் உருவாக்குனது. அதே மாதிரி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா அவர்கள் அரசியலுக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே அவருடைய கல்யாண மண்டபத்தை இடிச்சாங்க. அது பாலை வந்ததுனால இடிச்சுதான் அவங்க சொன்னாங்க. பட் வேணும்னே தான் செஞ்சதா விஜயகாந்த் ஐயா சொன்னார். அப்போது தனிப்பட்ட முறையில் என்னோட உழைப்பில் நாங்கள் கட்டின அந்த மண்டபத்தை இடிக்கிற அளவுக்கு சீப்பாக போச்சு அந்த அரசியல். அப்போ உங்களுக்கு எதிராக நான் இறங்கண்ட அரசியலை அப்படின்னு சொல்லி அவரும் சவாலாக எடுத்து இறங்கி சாதிச்சும் காட்டினார். எதிர்கட்சி தலைவராக இருந்தார். பழம்பெரும் அரசியல் தலைவர் கலைஞரையே எதிர்கட்சி தலைவர்கிற போஸ்டிங்ல இருந்து இறக்குனார். அது பெரும் புரட்சி, விஜயகாந்த் அவர்கள் செய்த அரசியல் புரட்சி. அவர் நல்லா உடல்நலத்தோடு இருந்தால் சிஎம் ஆயிருப்பார். பட் சூழ்நிலை உடல்நல குறைவில் போயிட்டார். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ விஜய், அதாவது மக்கள் எழுச்சி உள்ள தலைவர்களாக வந்த தலைவர்கள் அரசியல் மாற்றம் எப்படி உருவாச்சு, அதுக்கான நடந்த சம்பவங்களை பற்றி நான் விலாவாரியாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ விஜய் வராரு, அதே போன்று பயங்கரமான எழுச்சி நான் சாதாரண எழுச்சி கிடையாது. பணம் கொடுத்துலாம் கூப்பிடலை, வந்து குமீராக தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியவங்க எல்லாரும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் இப்படி ஒரு சம்பவம், இந்த கரூர் பிரச்சனை. சரி, அப்போ வழக்கு போடுறாங்க, கைது பண்ணுறாங்க. இப்போ ஏற்கனவே கரூர் மாவட்ட செயலாளர் கைது பண்ணியிருக்காரு, இன்னொரு பொறுப்பாளர் கைது பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கட்சிக்கு ஒரு அச்சுறுத்தல் மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. அப்போ ஏன்னா புது கட்சி, புது தலைவர் அப்படிங்கிறதுனால அப்போ அங்கே ஏதாவது ஒரு கட்சி சப்போர்ட் இருக்கணும். அப்போ பிஜேபி ஆறுதலாக இருக்கு. இப்போ விஜய் என்ன முடிவெடுப்பாரு அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். புது கட்சி ஒரு சம்பவத்தில் தெரியாமல் நடந்துருச்சு, இதில் சதி இருக்கிறதாகவும் அவர் வழக்கு திறந்திருக்காரு, அது சம்மந்தமாக அது வழக்கு போய்கிட்டு இருக்கு. இவர் சைடு உள்ள குற்றச்சாட்டாக அது இருக்கு. அது வழக்கு போகிறதுனால அதை டீட்டெயில் நம்ம பேச முடியாது. இப்போது 234 தொகுதி இப்போ தான் ஆரம்பிச்சு இந்த கூட்டம் கூடுனதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. 234 தொகுதியில் பிரச்சாரம் பண்ணணும், இன்னும் மக்கள் கூடுவாங்க, தேர்தல் நெருங்க பெரும் புரட்சி ஏற்படும். சாதாரண ஒரு கிராமத்துக்கு போனால் கூட இன்னும் கூட்டங்கள் வரும். அப்போ நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது? இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் விஜய் அவர்களுக்கு. விஜய் மேலே தப்பே கிடையாது. மக்கள் சக்தி கூடிருச்சு, விஜயை நம்புறாங்க, நல்ல பையன், நல்ல ஆளு, இதுதான் பெரிய ஆளுக்கு சொல்றது, பெரியவங்க சொல்றது, நல்ல பையன் செய்வாப்புல மக்களுக்கு அப்படிங்கிற அந்த ஈர்ப்பு இருக்குல்ல, அது இவரை பார்க்கணும். நடிகருங்கிற ஒரு இது வந்தா கூட இவர் வரணுங்கிறதுலையும் மக்கள் வர்றாங்க. ஆனால் வர்றது சரி, எனக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத விஜய் யோசிப்பார். 234 தொகுதி போலீஸு இருக்காங்க, அரசு இருக்குது, அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் விஜய் அவர்களுக்கு இருக்குது.
அப்போ எனக்கு என்ன பாதுகாப்பு அப்படிங்கிற நிலைமையில விஜய் அவர்கள் அப்போ அதிகாரத்தில் உள்ள ஒரு கட்சியோட சப்போர்ட் நமக்கு வேணுங்கிறத கண்டிப்பாக உணர்வார். இப்போ பிஜேபியும் பேசலை அப்படின்னா, பிஜேபி ஆதரவாக வரலைன்னா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க விஜய் அவர்களை. சட்ட ஒழுங்கு வந்திருக்கும், ரசிகர்கள் கொந்தளிச்சிருப்பாங்க, மக்கள் அனுதாபம் விஜய் இன்னும் டாப்பில் போயிருப்பார். அது ரெண்டாவது. இருந்தாலும் அந்த கைதிங்கிற ஒரு எண்ணத்துக்கு திமுக வந்திருக்கும் பிஜேபி இல்லைன்னா. இப்போ பிஜேபி சப்போர்ட் இருக்கிறதால திமுக பயப்படுது. ஏன்னா அது சட்ட ஒழுங்கு வந்தால் ஆட்சி கலைப்பு இப்படி ஒரு ரூட்டுக்கு போயிடும். அதனால இப்போ விஜய் அவர்கள் என்ன முடிவெடுப்பார்? இல்லை நம்ம பிஜேபி கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் விஜய் முதலமைச்சர், பிஜேபியில் யாராவது துணை முதலமைச்சருக்கு சொல்லுவாங்க, அது அண்ணாமலையா கூட இருக்கலாம். அதாவது நான் சொல்ற ஒரு அனுமானத்தில் சொல்றேன், இப்படி வரக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுல சொல்றேன். சரி, அப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி இருக்காரு, அவர் எப்படி, அவருக்கு கதை என்ன அப்படின்னு கேட்கலாம். அவர் இன்னும் விஜய் அவர்களால் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அறிவிச்சிட்டார். எடப்பாடி அவர்கள் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அறிவிக்கல. அந்த ஒரு குழப்பம் பிஜேபிக்கு அதிமுகவுக்கு இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப என்னன்னா, அதிமுகவை விட ஒரு மடங்கு அதிகமான மக்களை கூட்டி காட்டிட்டாரு விஜய். தன்னெழுச்சியா கூட்டி காட்டிட்டாரு, ப்ரூவ் பண்ணிட்டாரு இவ்வளவு மக்கள் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்னு. இப்ப பிஜேபி என்ன நினைக்கும், அதிமுக வேணுமா என்ன, அதிமுகவை விட விஜய்க்கு வலு இருக்க, விஜய கூட்டணியில சேர்க்கலாமே அப்படிங்கிற ஐடியாவுக்கு வரலாம். ஏன்னா எடப்பாடி முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர் கூட்டு சேருங்க அப்படின்னா விஜய் ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது இருக்கு. விஜய் ஏத்துக்குவாரா துணை முதலமைச்சரா அப்படிங்கிறது இருக்கு. எடப்பாடி ஆட்சியில பங்குலேருந்து வேற சொல்றார். இந்த சிக்கல்ல இது கடைசி வரைக்கும் அது சரியா வராது. இது பிரச்சாரம் போகும்போது கூட உள்ளுக்குள்ள ஒரு குமுறு இருந்து கொண்டே இருக்கும். சரி, இப்போ ஒரு வகையில எடப்பாடி ஒத்து வரல, சரி அதிமுக வேணான்னு முடிவு பண்றான்னு வச்சுங்க. அப்போ பிஜேபி கூட்டணியில விஜய் முதலமைச்சர், அண்ணாமலை துணை முதலமைச்சர் இப்படி பண்றாங்கன்னு வைங்க. இன்னும் சப்போர்ட்டுக்கு யார் இருக்கா? டிடிவி தினகரன் வருவார், கண்டிப்பா வருவார். ஏன்னா அங்கேயே எடப்பாடி பழனிசாமி இல்லாம யாரு வந்தாலும் கூட்டணிக்கு வரான்னு அந்த அதிமுக சேர்க்கும்போது சொல்லியிருக்கிறாரு. இப்ப டிடிவி வந்துருவார், ஓபிஎஸ் இருக்கிறார், அவரும் வருவார். அன்புமணி ராமதாஸ் விஜய்க்கு ஆதரவா தான் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த பிரச்சனையில விஜய்க்கு ஆதரவா நிக்கிறாங்க. இப்ப அன்புமணி ராமதாஸ் வருவார். அப்போ இங்க ஒரு வலுவான ஒரு கூட்டணி ஏற்படுது. பிஜேபி ஏற்கனவே அவருக்கு கிட்டத்தட்ட 20-25% வாக்கு வந்துருச்சு. இப்பவே விஜய் அவர் 25 வந்துருச்சு. கன்ஃபார்ம் கரூர்ல ஏற்பட்ட அந்த கூட்டத்துக்கு அப்புறம் 25 வந்துருச்சு. ஏன்னா அங்க மிகப்பெரிய ஒரு அந்த பக்கம் செல்வாக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. அவர் இடத்துல இவ்வளவு கூட்டத்தை கூட்டி காட்டிட்டாப்ல இல்ல விஜய், மக்கள் வந்துட்டாங்கல்ல. அப்ப இன்னும் தமிழ்நாடு முழுக்க போனா 24-25% வாக்கு இப்போதைக்கு விஜய்க்கு வந்துருச்சு, என்னோட கணிப்புப்படி. அப்போ ஏடிஎம்கே தாண்டிட்டாரு, அதிமுகவை தாண்டிட்டாரு விஜய். அப்போ அதிமுகவை ஓரம் தள்ளிட்டு விஜய், பிஜேபி, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு. அதே போன்று இதர கட்சிகளும் இருக்கின்றன. பாரிவேந்தர் அந்த 2024 பார்லிமெண்ட்ல போட்டிட்டாங்கல்ல, அந்த கட்சி கூட கூட்டணி சேர, தேமுதிக இருக்கு, தேமுதிக வர வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது திமுகவுக்கு பயங்கர டஃப் ஆயிரும். அதிமுக இல்லாமே பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றும் அப்படிப்பட்ட சூழல் இருக்கு. இது இருக்கும்போது இவர் விஜய் என்ன அறிவிச்சிட்டாரு, யாரு வேணாலும் என் கொள்கையை ஏத்துக்கிட்டு என் கூட கூட்டணி வரலாம், ஆட்சியிலே அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப பிஜேபி அவர் ஏத்துக்கலாம், கொள்கை வேறு கூட்டணி வேறு, இது எல்லா அரசியல்வாதியும் சொல்றது. அப்படிங்கிறது விஜய்க்கு மட்டும் என்ன விதிவிலக்கு, அவரே சொல்லலாமே. இன்னொன்னு, அரசியலில் ஏற்பட்ட காயங்கள், அவமானங்கள் ஒரு தலைவனை வேற ஒரு மாற்று சிந்தனையை உருவாக்கும். அதைத்தான் நான் சொன்னேன். முத்துராமலிங்க தேவருக்கு நடந்தது, எம்ஜிஆருக்கு நடந்தது, ஜெயலலிதா அம்மையாருக்கு நடந்தது, விஜயகாந்த் ஐயாவுக்கு நடந்தது, இப்ப விஜய் அவருக்கு நடந்திருக்கு. மக்கள் எழுச்சி உள்ள தலைவர்கள் உதயமாகும் போதெல்லாம் ஆளும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அடக்குமுறையை கையாண்டார்கள். இதுதான் தமிழ்நாட்டு அரசியலின் வரலாறு. அது விஜய்க்கும் நடக்கிறது. அப்படி நடக்கிற பட்சத்தில் அந்த ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து நாம் ஒரு வலுவான ஒரு அமைப்பை, கூட்டணியை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் அந்த தலைவர் தள்ளப்படுகிறார். அதுல விஜய்க்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழல் வந்திருக்கிறது. அப்போ அந்த முடிவு அவர் எடுக்கிற போது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிறது. அப்படி ஜெயிச்சிட்டானா மத்திய சர்க்காரு சப்போர்ட் இருக்குல்ல, ஜெயிச்சிட்டாருன்னா மத்தியில் பிஜேபி, தமிழ்நாட்டில் டிவிக்கு ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அது நல்ல விஷயமா அமையும். ஸோ விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்காருன்னு தெரியல. ஆனால் இந்த கூட்டணி அமைந்தால் 100% வெற்றி ஒன்று ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. தேர்தலும் திமுகவுடைய அந்த
ஆளுங்கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்க ஆளுங்கட்சிக்காரங்க அவங்க கொடுக்குற அந்த அரசியல் டஃப்பை பிஜேபி இருக்கிறதுனால சமாளிக்க முடியும் விஜயால. ஸோ அவர் இதை பற்றி யோசிப்பார்னு நினைக்கிறேன். யோசிச்சு 1000 பேர் 1000 சொல்லலாம். நீங்கள் மேடையில் அது இந்த மாதிரி அவங்க கொள்கையில் இது இல்லை, அது விரோதி துரோகி இப்படிலாம் பேசுனீங்க, நீங்கள் எப்படி அப்படின்னு கூட விமர்சனம் வரலாம். அதான் ஒன்று சொல்லுவாங்கள்ல, அவனுக்கு வழி வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில ஒரு சின்ன பின்னாடி வரும்போது கை கொடுத்தாங்கல்ல பிஜேபி, அதுதாங்க அரசியல். அரசியலாகவும் இருக்கலாம், சுயநலமாகவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். 2 பேருக்குமே லாபம் தாங்க. பிஜேபிக்கு லாபம், விஜய்க்கு லாபம். ஸோ 2 பேரும் கூட்டணி சேர்ந்தா டிடிவி, ஓபிஎஸ், ராமதாஸ், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் இந்த அணி இருக்குல்ல 2024 இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா 100% வெற்றி உண்டு, ஆட்சிக்கு வந்துடலாம். அப்படிப்பட்ட சூழல் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. போக பார்க்கலாம் என்ன நடக்குது என்று. நன்றி.